குடிகார திருந்தவே மாட்டான்ல, அது எந்த கடையாக இருந்தாலும் போய் வாங்கிடுவான். பைக் எடுத்துகிட்டு போயிட்டு பொம்பளைங்க வந்து நைட்டில் தனியாக சபை இறங்கி போக முடியல, அது செயின் ஆட்டுற அழகா அப்படிலாம் பண்ணுற அழகா அந்த மாதிரி கடையை எடுக்கிறோம். இதான் என் வேண்டுகோள். நானும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன். ஆனால் ஒயின் ஷாப் முன்னாடி எல்லாம் வீட்லேயே செய்வாங்க, எல்லாமே வீட்லேயே காய்ச்ச ஆரம்பிச்சா என்ன பண்ணுவார்? இல்லை பிளாக்ல அதிகமாக ஓடுமே. இப்போ கொரோனா டைமில் எவ்வளோ பேர் வீட்டில் அந்த யூடியூப்பை பார்த்து காய்ச்ச ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவார்? 6 சிலிண்டர் தரேன்னு இருக்காரு, இதெல்லாம் எப்படி கொடுப்பாரு? எங்கேருந்து ஒரு வருமானம்? இதுலேருந்து எடுத்தால் தானே வரும். 717 இல்லை ப்ரோ, 2017 3 தப்பு கிடையாது சரிங்களா. ஒயின் ஷாப் இருக்கணும், அது வந்து யாருக்குமே வந்து வேணாம்னு சொல்கிறது கூட அருகது கிடையாது. இஷ்டப்பட்டு சாப்பிட்றவங்க உண்டு, கஷ்டப்பட்டு சாப்பிட்றவங்க உண்டு. 24 வயசு ஒயின் ஷாப்பு எந்த இடத்துலையும் இருக்குது, இல்லாத இடம் எதுவும் கிடையாது. நாங்கள் தான் தப்பு பண்ணுறோம், தமிழ்நாடு மாதிரி தப்பு பண்ணு சொல்ல முடியாது. இது வந்து ஓப்பனாக இருக்கணும். குடிமக்களை வச்சு தான் நாட்டை நடத்தணுமா? அது நன்றியான ஒரு இதையும் கரெக்டாக பண்ணிக்குது. ஸ்டேஷன் ஹோட்டலில் இருக்கிற கடையும் பண்ணோம். ரயில்வே ஸ்டேஷன் அது வந்து ரொம்ப பாதிக்குது. பொம்பளைங்க வந்து நைட்டில் தனியாக சபை இறங்கி போக முடியல, அது செயின் ஆட்டுற அழகா அப்படிலாம் பண்ணுற அழகா அந்த மாதிரி கடையை எடுக்கிறோம். இதான் என் வேண்டுகோள். வருமானம் இல்லை, குடிகார திருந்தவே மாட்டான்ல, அது எந்த கடையாக இருந்தாலும் போய் வாங்கிடுவான். பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்டேஷன் கரெக்டாக தான் இருக்கும். அதுதான் இயற்கை. அதாவது சாராயம் வராத அளவுக்கு அவர் பார்த்துக்கலாம். ஆமாம், பக்கத்தில் கோயில் பக்கத்தில். இது நான் வந்து இதுவாக தான் பார்க்குறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஆட்சியே நடக்காது அந்த மாதிரி 3 நாள். நானும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன். ஆனால் ஒயின் ஷாப் முன்னாடி எல்லாம் வீட்லேயே செய்வாங்க, எல்லாமே வீட்லேயே காய்ச்ச ஆரம்பித்தா என்ன பண்ணுவார்? இல்லை பிளாக்ல அதிகமாக ஓடுமே, என்ன பண்ணுவார் அப்போது? அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து நிறையா க்ளோஸ் பண்ணால் என்ன ஆகும்? இப்போ கொரோனா டைமில் எவ்வளோ பேர் வீட்டில் அந்த யூடியூப்பை பார்த்து காய்ச்ச ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவார்? ஒன்றுமே. ஆமாம், கொஞ்சம் கவனமாக அது செயல் பண்ணும். ஆமாம், அதுவும் அவர் பார்க்கணும்ல. இப்போ இவ்வளோ 2500 தரேன்னு இருக்காரு, 6 சிலிண்டர் தரேன்னு இருக்காரு, இதெல்லாம் எப்படி கொடுப்பாரு? எங்கேருந்து ஒரு வருமானம்? இதுலேருந்து எடுத்தால் தானே வரும். இது இல்லைனா அப்புறம் என்ன பண்ணுவார் அவர்? ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு ஓரளவு பக்கத்தில் ஸ்கூலு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் வந்து மொத்த வருமானமும் இங்கேருந்து வரும்போது அவர் க்ளோஸ் பண்ணி எப்படி 2500 தருவார்? இது இல்லாமல் பஸ்ஸு வேறு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் எப்படி கொடுப்பாங்க? 750 இல்லை ப்ரோ, 717 இல்லை ப்ரோ, 2017 3 தப்பு கிடையாது சரிங்களா. ஒயின் ஷாப் இருக்கணும், அது வந்து யாருக்குமே வந்து வேணாம்னு சொல்கிறது கூட அருகது கிடையாது. இஷ்டப்பட்டு சாப்பிட்றவங்க உண்டு, என்ன கஷ்டப்பட்டு சாப்பிட்றவங்க உண்டு. இதை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும். இப்போ வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது, நீங்களும் பார்த்துருக்கீங்க, எல்லா கவர்மெண்ட்டும் பார்த்துருப்பீங்க. பாண்டிச்சேரியில் இருக்குது, அங்கே எப்படி போய் நிற்குது? கேரளாவில் இருக்குது, அங்கே எப்படி போய் நிற்குது? பெங்களூரில் இருக்குது, அங்கே எப்படி போய் நிற்குது? ஆந்திராவிலே இருக்குது, அங்கே எப்படி போய் நிற்குது? இந்தமாரி கேவலமாக போகல. 24 வயசு ஒயின் ஷாப்பு எந்த இடத்துலையும் இருக்குது, இல்லாத இடம் எதுவும் கிடையாது. நாங்கள் தான் தப்பு பண்ணுறோம், தமிழ்நாடு மாதிரி தப்பு பண்ணு சொல்ல முடியாது. இது வந்து ஓப்பனாக இருக்கணும். இது ஓப்பனாக இருக்கணும். பிளாக்கில் விற்று நூற்ற சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவன் வந்து எங்கேயோ ஓடி வந்து கஷ்டப்பட்டு வந்து 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கி குடிக்கணும்னு அவசியமாக கிடையாது. புரியுதுங்களா? நல்லது சொல்கிறேன். நான் சொன்னேன்ல 714 சொன்னீங்களா, 2014 3 நாள் சந்தோஷம்தான். அப்போ வேறு யாருமே படித்தவன் கிடையாதா? இல்லை புத்திசாலி யாரும் கிடையாதா? குடிமக்களை வச்சு தான் நாட்டை நடத்தணுமா? குடிமக்களை வச்சு தான் நாட்டை வழிபாடு பண்ணணுமா? அப்போ குடிமக்கள்னாக்கா நாடு இருக்காதா? நீங்கள் எங்கே கொண்டு போய் கடை வாங்குவீங்கள? இந்த கடை யார் மேலே வரும்? நீங்கள் வாங்குகிற கடன் யார் மேலே வரும்? அப்புறம் என்ன, நீ ஃப்ரீ கொடுத்தா என்ன ஆகுது? ஃப்ரீ கொடுக்கலாம் ஆகுது. எங்களுக்கு தேவை ஃப்ரீயே தேவையில்லை.
எங்களால் உழைக்க முடியும், சம்பாதிக்க முடியும், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்க முடியும். கவர்மெண்ட் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை பார்த்தா மட்டுமே போதும். எங்களுக்கு சிறப்பாக இருந்தால் போடுங்க, தப்பாக இருந்தால் கட் பண்ணுறங்க. முதலமைச்சராகி விஜய் அவர்கள் இன்றைக்கு 717 கடைகளை மூட உத்தரவிட்டார். ஆமாம். ஒயின் ஷாப்பில் மூட உத்தரவிட்டிருக்காரு. ஸ்கூல், காலேஜ், கோவில் பக்கத்துலாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. வரவேற்கிறீங்களா? கண்டிப்பாக வரவேற்கிறோம். தயவு செஞ்சு இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த ஆல்ரெடி இங்கே நிறையா பேர் இவங்க எல்லா பில்டிங் சஃபர் ஆகிருக்காங்க இந்த ஒயின் ஷாப்னால். வீக்லி ஒன்ஸ் ப்ராப்ளம் ஆகுது. நிறையா இன்சிடென்ட் நடக்குது வீக்லி ஒன்ஸு. அப்போ மாதிரி வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்கிங் வாசப்படியிலே வந்து குடிக்கிறாங்க, யூரின் போகிறாங்க. அந்த மரம் இருக்குங்களே, அந்த மரத்துக்கிட்ட யூரின் போகிறாங்க. அந்த லேடிஸ், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் லேடிஸுங்க இருக்காங்க, உமன்ஸ் இருக்காங்க, ஸ்கூலுக்கு பொண்ணுங்க போகிறாங்க, எந்த சேஃப்மே கிடையாது. இதை நாம் வந்து கேட்டோம்னா கொலை மிரட்டல் விடுறாங்க. நிஜமாக நடக்குது. என்னைய வந்து போன வாரம் இது பண்ணிட்டாங்க, நீ வெளியே வந்தாலும் உன்னை காலை ஒடிச்சிடும், கையை ஒடிச்சிடும்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு அந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டே இல்லை. ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் நான் வந்து அகென்ஸ்டாக பேசலாம், செய்யலாம். கவர்மெண்ட் சப்போர்ட்டே கிடையாது அந்த கவர்மெண்ட்டு. அது எப்படி நான் வந்து வெளியே வந்து பேச முடியும்? ஈவன் வந்து போலீஸ் அவங்கக்கிட்டே வந்து இன்ஃபார்ம் பண்ணால், நீங்கள் எல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு பெட்டிஷன் எழுதி போடுங்க, நாங்கள் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. எங்களால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் பெட்டிஷன் எடுத்து இந்த ஏரியா மக்கள்லாம் சேர்ந்து பெட்டிஷன் எடுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு வாசப்படி சடனாக வண்டி எடுத்துகிட்டு வர முடியல. வண்டி நம்ம கொஞ்சம் நவுத்துங்கன்னா, இது வந்து உங்கள் அப்பா வீட்டு ரோடா, இதை வெளியே வர முடியாது, வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, அது மாதிரிலாம் வந்து த்ரெட்னிங் கொடுக்குறாங்க. இவ்வளோ ப்ராப்ளம் இங்கே வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் எவ்ரிடே ஈவினிங் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் பயங்கரமாக நடக்கும். போனால் ஒரு மாதம் முன்னாடி ஒரு லேடிஸோட காலை உடைஞ்சது. குடிச்சிட்டு போய் வண்டி மேலே விட்டு பாவம் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக ஓரமாக போயிட்டு இருந்த லேடிஸை வண்டி மேலே விட்டு காலை உடைச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து ஒரு போலீஸ் வந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து பெட்ரோல் வந்தது கேட்டால், நீங்களாம் எல்லாம் சேர்ந்து பெட்டிஷன் எழுதி போடுங்க அப்படின்னு. அவங்க கூட வந்து பார்க்க கூட இல்லை, அவங்க பிசி வந்து பார்க்க கூட இல்லை. அந்த லேடிஸை இங்கே தான் உட்காந்துருந்தாங்க. இவங்களுக்கு கூட தெரியும், எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்கு தெரியும், இந்த வாட்ச்மேனுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், இங்கே தான் உட்காந்துருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா, நீங்கள் தான் பெட்டிஷன் எழுதி போடணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. இந்த கடை தயவு செஞ்சு இங்கேருந்து இந்த ஏரியா வந்து ரிமூவ் பண்ணுங்க. எங்களோட ரெக்வஸ்ட் இது தான். அதுவும் இல்லாமல் இங்கே பொண்ணுங்க அதிகம் பேர் போகிறாங்க வராங்க. எங்கள் ஆஃபீஸ் இருக்குது, டியூஷன் நிறையா பேர் போகிறாங்க வராங்க. வண்டி மெயினாக 2 வீலர் ஃபுல்லாக இந்த பக்கம் தான் போகுது, அந்த சப்வேலேருந்து இந்த பக்கம் தான் போகுது. அவங்களுக்கு சேஃப்டியாக ஒரு மாதிரியாக லுக் விடுறது, பேசுகிறது, நிறையா இன்சிடென்ட் இங்கே நடக்குது. அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். தேங்க்ஸ். ஒன்றுமே பண்ண முடியாது சார். எல்லாருமே காலையில் ஏஞ்சிட்டு உடனே சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும் உடம்பு. அந்த மைண்ட் செட் நிறைய பேர் இருக்காங்க. சாப்பிட்டா தான் வேலைக்கு ஆகும், கையில் கரெக்டாக இருக்கும், வேலை செய்வோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வந்து கஷ்டத்துக்கு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, உடம்பு வலிக்கு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஒரு பொழுது கஷ்டப்பட்டு வந்து அது சாப்பிட்டா தான் தூக்குன்ற மாதிரி சில பேர் இருக்காங்க. சில பேர் திமிருக்கு ஆறவங்களும் இருக்கானுங்க, காசு வச்சுக்கிட்டு இது சாப்பிட்டது தூக்கம். சில பேர் தூக்கம் இதுதான் வருன்ற மாதிரியும் இருக்கானுங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க சார். அது முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் படிப்படியாக குறையணும். நல்லது தான். ஏன்னா இதனால் நிறையா பிரச்சனை முடியும் ஃபேமிலியில். இது பிரச்சனை வரும், நிறைய பிரச்சனை வருது. இதனால தான் குடும்பம் நிறைய பிரச்சனை வருது, தேவையில்லாத சம்மந்தம்லாம் பிரச்சனைலாம் வருது. சரிங்களா? இது குடிச்சிட்டு போனதுனால அனாவசியம் டாக் வருது வீட்டில். சாப்பிட்டேன் கேட்டால் கூட கேட்குற டோன் வந்து வேறமாக மாற்றி கேட்குறியா அப்படின்ற மாதிரிலாம் சண்டை வரும். ஏன்னா என் அனுபவத்தில் நான் பட்டிருக்கேன். அதெல்லாம் சொல்கிறேன், நல்லது. அவ்வளோதான், ஒரே வார்த்தை முடிஞ்சிச்சு. விஜய் அவர்கள் இன்றைக்கு 717 மதுக்கடைகளை மூட சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். எழுச்சி புரட்சி. கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் இல்லை. என் பேத்தி சொல்கிறா, நான் தூங்கும்போது தட்டி எழுப்புறா. கிண்டிக்கு வந்து 24 23 அந்த டேட்டு. என்ன மாதிரி தான் வளர்னார் யார் ஸ்டாலின், அவருக்கே தெரில. அவள் குழந்தை எழுப்பும்போது என்ன சொல்கிறது, அவள் சொல்கிறா என்கிட்ட, எங்கள் பாரு தாத்தா யாருக்கு போட போகிற ஓட்டுன்னு கேட்டா. எப்படி யாருக்கு போட போகிற ஓட்டுன்னு கேட்டா, நான் யாருக்கிட்டையும் போடணும் அப்படின்ட்டு. நீ திருப்பி அந்த டிஎம்கேக்கு போடாத தாத்தா, என் அங்கிளுக்கு போடுன்னுச்சு, இல்லை ஒன்று அச்சிடுவேன்னுச்சு. சரிம்மாண்ணே, அதான் புரட்சி. விஜய்க்கு போட்டேன்,
விஜய்க்கு போட்டேன், விஜய் ஜெயிச்சிட்டா போல், விஜய் மாற்றம் தருவா போல், அதில் எந்த வித இதுவும் இல்லை. இது புரட்சி. ஓகேண்ணா. ஆனால் முக்கியமாக தமிழகத்துக்கு வருமானம் ஈட்டி கொடுக்கக்கூடியது டாஸ்மாக். இந்த டாஸ்மாக் இன்றைக்கி 717 வந்து மூடிட்டா போலையே. இப்போ தமிழகத்துக்கு வருமானம் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஏற்கனவே எவ்வளோ பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் கூட வச்சுருக்கா போல், நல்ல திறமையான ஆட்களில் கூட வச்சுருக்கா போல், இன்னும் சகாய அண்ணன் வந்து சேர்றா போல், புரியுங்களா? வந்து பண்ணுவாங்கங்க. அவங்கவுங்க இதுக்கு முன்னாடி நடந்த இது வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு நடந்த கல்லாவை தான் நிரப்புனாங்க ஜனங்களை. அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? உங்கள் பைசாவில் ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன்றேன். ஏங்க என்னைய டிவி ஆன் பண்ணாலும் இந்த நெட்டு ஆன் பண்ணாலும் அவங்க பேசுகிறது என்னென்னா, அந்த பொண்ணுங்க வயசு வந்த பொண்ணுங்க அன்றைக்கி 6 வயசில் விஜய் மேலே இருந்த ரசிகைகள் இன்றைக்கி வயசுக்கு வந்து என்னது விசில் இல்லை, நான் என்னும் அப்படின்னார்ல ஜோசப் இன்னும், அதில் என்ன புல் அடிச்சது எனக்கு அடிக்கு புல், அதில் அடிச்சா போல் ஸ்கோர் எம்ஜிஆரோட ஸ்கோர் பண்ணுறாப்புல 34.50%. எம்ஜிஆர் எனக்கு உயிர், அவர் 34 வாங்கினார் இங்கே புள்ளி. ஆனால் இன்றைக்கி எல்லாம் வந்துட்டாங்களா, நல்ல மனுஷன். இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபாய் அங்கே திமுக ஆட்சியில் இங்கே வாங்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. வாங்கிட்டாங்களா சொல்கிறாரு. இப்போ என்ன உங்களோட கோரிக்கை? ஆட்சி மாறிச்சு, மக்களுடைய பணத்துலேருந்து 10 ரூபாய் கூட நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. எம்எல்ஏக்களுக்கெல்லாம் எச்சரிக்கை விடுத்து இல்லை, அதுக்கு வந்து வாங்குறதா சொல்லப்படுது. இல்லை அதுக்கு ஒரு கரெக்டாக ஆப்ட் எடுப்பார். இல்லை அது கரெக்டாக ஒரு ஆப்ட் எடுப்பார். அந்த நம்பிக்கை எங்ககிட்ட இருக்குது. எங்களை விட என் சுட்டி குழந்தைங்க எல்லாமே நம்பிக்கை வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு வழி பண்ணா போல், பண்ணாமல் இன்றைக்கி 717 ஒயின் ஷாப்பை ஒழிச்சிருப்பா போலையா. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ண முடியும். அவருக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் டைம் கொடுக்கலாம்ப்பா. எடுத்த உடனே பண்ண முடியுமா? முடியவே முடியாது. இவனுங்க அவ்வளோ ஐச்சாட்டியம் பண்ணிட்டு போயிருக்கானுங்க, புரியுங்களா? அதனால் இல்லை சூப்பர். ஆனால் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தாருப்பார். எல்லார் வீட்டுக்கும் போய் இந்தாங்க அப்படின்ட்டுன்னு, இதுவாக இருக்கட்டும் அப்படின்ட்டுன்னு எல்லாம் வெயிட் அண்ட் see. ஒரு 6 மாதம் 1 வருஷம் டைம் கொடுக்கலாம்ப்பா. 1 வருஷம் டைம் கொடுக்கலாம்ப்பா. நல்ல மனுஷன் சூப்பரான ஆள், சூப்பராக பண்ண. அது அவர் சொல்கிறது நல்லது தானே. அது கடையில் மது கடையில் மூடுறது நல்லது தான், அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் வருமானம் இதுலேருந்து தான் அதிகமாக வருது தான். அதுக்குனுக்காக வேறு இதுலேருந்து வருமானத்தை எடுத்துக்கலாம்ல. வேறு துறையிலேருந்து எவ்வளோ துறைகள் இருக்குது, அதுலேருந்து வருமானத்தை எடுத்துக்கலாம். இதனால் என்ன நன்மைகள்னா இங்கே கடை இது லேடிஸுங்க நல்லாயிருக்கும் வீட்டில், அவ்வளோதான். குழந்தை குட்டிங்க நல்லாயிருக்கும். ஆனால் மதுப்பிரியர்கள் கஷ்டப்படுவாங்களா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? குறைச்சிக்க வேண்டியது தான் அவங்க தான் குறைச்சி. ஆமாம், வேறு இன்னும் பண்ண முடியாதுல்ல. அவங்களாம் என்ன பண்ணால் போய் சேர வேண்டியதுதான். டைம் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அவங்களுக்கு ஆயுசு முடிஞ்சிச்சுன்னு விட்டுற வேண்டியதுதான் அவங்கள. இதில் கள்ளச்சாரம் இதெல்லாம் பெருகாமல் தான் நல்லாயிருக்கும். ஆமாம், இதை கவனிக்கிற மாதிரி அதையும் கவனிக்கணும். கள்ளச்சாரம் உருவெடுக்கக்கூடாது.